அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகல உயிர்களுக்குமான இறை தேடல் அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது நம்ம சென்னையிலேருந்து நம்மளுடைய அன்பர் பிரசன்னா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. வணக்கங்க ஐயா, என் பேர் பிரசன்னா. உங்கள் வீடியோ படி எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். நல்ல தாய் தந்தைக்கும் நல்ல குரு கிடைப்பவர்கள் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் என்று தெளிவாக கூறினீர்கள். இதில் என்ன சந்தேகம் என்றால், இப்போது ஒரு நல்ல தாய் தந்தையோ நல்ல குருவோ கிடைக்காத மக்கள் இறைவனை அடைய முடியாதா? ஏனென்றால் ஒரு நல்ல தனி மனிதன் தன்னோட சுய ஒழுக்கத்தினாலும் அவனுடைய நற்பண்பின் காரணமாகவும் நிறைய நல்ல விஷயங்களை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கிறான். அவனால் இறைவனை அடைய முடியாதா? உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறவும். அந்த கேள்வியோட சாராம்சம் என்னென்னா, இந்த உயிர்களுக்கு முக்திங்கிறது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அதாவது அந்த உயிரானது இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்து குரு அமைந்து அந்த வாழ்க்கை முறை கிடைச்சா மட்டும்தான் உயிர்கள் முக்தியை நோக்கி போக முடியுமா? இல்லை நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நல்ல வழியில் பயணித்து அவருடைய வாழ்க்கை முறை எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் வாழ்ந்தாலே முக்தியை நோக்கி போயிட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியோட முக்கியமான உண்மை என்னென்னா, எல்லா உயிர்களுக்கும் உரித்தானது தான் முக்தி எனும் பக்குவ நிலை. அதாவது அதுதான் முடிந்த முடிவான நிலை. அந்த முடிந்த முடிவான நிலையை நோக்கித்தான் நம்மை பரசிவமாகிய ஈசன் அந்த உயிர்களை எடுத்து பிறவிக்கு ஆட்படுத்துகிறான். பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த உயிருக்கு கருவி கரணங்கள் புவனபோகங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. உடல் கிடையாது நமக்கு. அப்போது இந்த உடல் முதலாக அவன் படைக்கும்போது இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த போகங்களை நுகர வைக்கிறதுக்கு காரணம் எது? அவன் இந்த உயிரானது அந்த ஆனந்தத்தை தன்கிட்ட இருக்கிற அந்த இறைவன் தன்னிடம் இருக்கிற அந்த ஆனந்தத்தை, அந்த அறிவே வடிவமாகிய இறைவன் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகத்தான் நம்மளை இந்த தனு கரண புவன போகங்களை படைச்சி உயிரை அனுப்பி வச்சான். ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம அதை முழுசாக மறந்துட்டோம். பெரும்பாலும் 99% மேலே யாருமே எதுக்காக வந்தோங்கிற கேள்வியே இல்லாமல் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில உயிர்களுக்கு மட்டும்தான் ஏன் பிறந்தோம், பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தோம், என்னவாக இருந்தோம், எங்கே போகப் போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் சில உயிர்களுக்கு மட்டும்தான் வருது. இதுக்கு எது காரணமாக அமைய முடியும்? அதிகபட்சமாக சுருக்கமாக சொல்லணும்னா வினைதான் காரணம். நல்வினை தீவினை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் இறைவன் நம்மளை சுதந்திரமாக விட்டுருக்கான். உனக்கு தேவையான உடலை கொடுத்துட்டேன், கருவிகளை கொடுத்துட்டேன், உலகத்தை கொடுத்துட்டேன், அதில் அனுபவிக்கிறதுக்கு போகப் பொருட்களையும் கொடுத்துட்டேன். நீ எப்படி இதை பயன்படுத்த போகிற அப்படிங்கிற சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம சொந்த செயல்கள்னால், சொந்த சிந்தனையினால், மனம் வாக்கு செயல் இந்த மூன்றாலையும் நம்ம செய்கின்ற வினைகள் தான் நம்மளுடைய பிறப்பையும் தீர்மானிக்குது. நமக்கு யார் அப்பா அம்மாவாக இருக்கணும், எப்போ நம்ம குருவை நம்ம சந்திப்போம், நமக்கு எப்போ குரு வந்தடைவார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த வினைக்குள்ளேயே அடங்கி போயிடுது. ஆக நல்வினை தீவினை இதுதான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்குது. முழு விழிப்புணர்வோட ஒரு உயிர் இறைவனை நெருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா குரு தானே வந்தடைவார். அதற்கு எதுவுமே தடை கிடையாது. ஆனால் அந்த உயிர் பக்குவப்பட்ட நிலை வரணும். அதுக்கு இந்த பிறவியே கூட வந்துடலாம். இன்னும் 10-100 பிறவி கூட ஆகலாம். 1000 பிறவிகள் கூட தேவைப்படலாம். அந்த பிறவி பெற்ற பக்குவத்தை பொறுத்தது. அந்த பக்குவமானது
செய்த நல்வினை தீவினையை பொறுத்ததே தவிர இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல. ஒரு குலத்திலோ ஒரு உயர்ந்த குலத்தில் பிறப்பதனாலோ ஒரு குறிப்பிட்ட அப்பா அம்மாவுக்கு பிறப்பதனாலோ மட்டும் அது வந்துட்டு கிடச்சிடாது. முக்தியை நோக்கி தேடலுங்கிறது அந்தந்த தனிப்பட்ட உயிர்களின் பரிபக்குவ நிலையை பொறுத்த விஷயம். ஆக நம்மளுடைய அன்பருக்கு நம்ம சொல்கிற பதில் என்னென்னா, வினைதான் அடிப்படை, நல்வினை தீவினை இதுதான் வந்துட்டு அந்தந்த உயிர்கள் முக்தியை நோக்கி நகர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த நல்வினை தீவினை யார் ஒருத்தவங்க புரிஞ்சு அதை பக்குவப்பட்ட நிலையில் எது நடந்தாலும் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் எந்த நிலையிலையும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற முழு விழிப்புணர்வு நிலையில் அதை செய்ய பழகிட்டோம்னு சொன்னால் ஈசன் அருளால் நிச்சயமாக முக்தியை நோக்கி உயிர்கள் பயணப்பட முடியும். நன்றி. சிவாய நம.